Hi, hello all of you. Welcome to Yaru Physics. Today we are going to discuss about 12th standard physics lesson number 1 electrostatics. Electrostatics lessonல நம்ம today class எதை பத்தி சார் டிஸ்கஸ் பண்ண போறோம் என்ன டாபிக்ஸ்னு கேட்டீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ இந்த 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் தென் இந்த லெசனில் கூட ஃபர்ஸ்ட் 2 மார்க் இந்த கொஸ்டின் தான். ஸோ இந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்றது முன்னாடி சார்ஜ் அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜை பத்தி பேசிடலாம். சார்ஜ்னா என்ன? ஸோ நம்ம சின்ன லோயர் கிளாஸ் இருந்து சார்ஜை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனி ஆப்ஜெக்ட் இந்த யூனிவர்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த யூனிவர்ஸில் எந்த ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்தாலும் ஸோ அந்த ஆட்டம் ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆட்டமால் ஆனது தான் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆட்டமுக்குள்ள பாசிட்டிவ்லி சார்ஜான புரோட்டான், நெகட்டிவ்லி சார்ஜான எலக்ட்ரான், நியூட்ரல் சார்ஜான நியூட்ரான் இருக்கு அப்படின்றது தெரியும். சிமிலர்லி ஸோ த எலக்ட்ரிக் சார்ஜ் is another intrinsic and fundamental properties of particle அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம இங்க இருந்து கேதர் பண்ணிக்கணும். அண்ட் தென் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, the total charge in the universe is constant and then the charge can neither be created nor be destroyed அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டா நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஆமா, the total charge in the universe வந்து கான்ஸ்டன்ட். ஏன் சார் அப்படின்னா அதை பெஞ்சமின் பிராங்க்லின் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ 2 ஆப்ஜெக்ட் எடுத்து ரப் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எனர்ஜி இல்ல சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கும் சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். பட் ஆனா என்ன ஆகாது, டெஸ்ட்ராய் ஆகாது. ஸோ இது சார்ஜ் வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா சார்ஜஸ் வந்து விச் மீன்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்ற மீனிங் கிடையாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கலாம். ஸோ அதனாலதான் டோட்டல் சார்ஜ் இன் த யூனிவர்ஸ், ஸோ டோட்டல் சார்ஜ் ஆஃப் இன் திஸ் யூனிவர்ஸ் வந்து என்ன கான்ஸ்டன்ட். பிகாஸ் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், பட் டெஃபினட்டா டெஸ்ட்ராய் ஆகாது. ஸோ எனர்ஜி விச் மீன்ஸ் சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட். டெஃபினட்டா அது ஏன் நம்ம எனர்ஜி வருது அப்படின்னா ஸோ எனர்ஜி இந்த ஸ்டேட்மெண்ட் தான். எனர்ஜி நம்ம என்னன்னு படிச்சிருப்போம் ஆக்சுவலா கிளாஸ், எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஸோ சார்ஜும் அப்படிதான், சார்ஜை வந்து நம்ம கிரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய்ட் பண்ணவும் முடியாது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், ஃபைன் சார், நம்ம டாபிக் உள்ள போயிடலாம் வாங்க. ஸோ குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். இந்த இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம 3 லெட்டர்ஸ்னா என்னென்னன்றது தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்ன சார் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்க சார்ஜோட குவான்டிட்டி, அந்த குவான்டிட்டி தான் குவான்டிசேஷன் அப்படின்னு சொல்றாங்க. குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ் இருக்கு, ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது தான் வந்து அதுல அந்த குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் சொல்றல அதுதான் வந்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜ். ஸோ ஒரு 3 லெட்டர் மட்டும் நம்ம என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஈஸியா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Q இஸ் நத்திங் பட் சார்ஜ் தான் நம்ம Q அப்படின்னு சொல்ல போறோம். Okay, yes. So Q is nothing but charge. And then N, small letter n. N is nothing but integer number. So yes, so N is nothing but integer number நமக்கு தெரியும் whole number, which means 1 2 3 etc. Okay, which means the decimal number இல்லாம 2.5 3.4 அந்த மாதிரி இல்லாம whole number இருக்குது. And then E is nothing but fundamental charge. For example, இதுல 5 electrons இருக்கு அப்படின்னா 5e அப்படின்னு சொல்லலாம். 9 electrons இருந்துச்சு அப்படின்னா 9e அப்படின்னு சொல்லுவோம். So E is nothing but fundamental charges. ரைட் பண்ணிக்கலாங்களா? எஸ், ஃபண்டமெண்டல் சார்ஜ். பாருங்க இந்த QNE இந்த 3 ஓகேவா? எஸ், பாருங்க இந்த 3 நோட்டேஷன்ஸ் வச்சு தான் நம்ம குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜோட எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ண போறோம். ரைட் பண்ணிடலாங்களா வாங்க. ஸோ Q, ஸோ அப்போ the charge on any object. Okay, yes, so பாருங்க the charge on any charge நம்ம எப்படி டினோட் பண்றோம்? Q. Okay, yes, so the charge on any object is equal to and okay is equal to the integral multiple, பாருங்க the integral multiple of this fundamental unit of charge. one more time சொல்லிடலாங்களா? பாருங்க the charge on any object is equal to
the என்ன இங்க நம்ம சொல்றோம் integer number. So the integral multiple of this fundamental unit charge E. This is the expression Q which is equal to NE. Okay, all of you my dear students. Yes. So அப்ப n sir n is nothing but integer number. Plus or minus 1, plus or minus 0, plus or minus 1, plus or minus 2, plus or minus 3, etc. This is a integer number. whole number இருக்கும், பாயிண்ட்ல இருக்காது. சார் ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, இந்த எலக்ட்ரானை வந்து என்ன சார் பண்ண முடியாது அப்படின்னா பிரேக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ இதுல how many electrons present in this chalk piece கேட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 50 electrons, 100 electrons அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா எலக்ட்ரான் பிரேக் பண்ண முடியாது. 40.7 electrons அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் வந்து இன்டிஜர் நம்பர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது 2 மார்க் அப்படின்றதால இந்த ஸ்டேட்மெண்ட்டை சார் வந்து ரைட் பண்ணிடலாங்களா? வாங்க நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னோம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னோம், the charge on any object Q. Okay, yes, so the charge on any object, the charge on any object Q is equal to the integral multiple of this in the, okay, this fundamental unit charge. யார் யூனிட் சார்ஜ்? E. That's all. இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு. Okay, yes, so the statement 1.5 mark, the expression half mark. So quantization of charge, one of the important 2 mark question ஒண்ணுமே கிடையாது. ஓகே, என்ன சொல்ல வராங்க, the charge on any object, எந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே எஸ், ஸோ இந்த ஸ்கேல்ல எவ்வளவு வந்து சார்ஜஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுதான் வந்து குவான்டிட்டி ஆஃப் சார்ஜஸ். ஸோ இதுதான் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ என்ன சொல்ல வர, அதுதான் the charge on any object, எந்த ஆப்ஜெக்ட் ஸ்கேலா இருக்கலாம், சாக் பீஸா இருக்கலாம், டஸ்டரா எது வேணாலும் இருக்கலாம். ஸோ the charge on any object is equal to number of, அதுதான் சொல்றோம். ஸோ இன்டெகிரல் நம்பர் ஆஃப், அதாவது ஹோல் நம்பர். ஸோ அது என்ன சொல்றதா, ஈக்குவல் டு த இன்டெகிரல் மல்டிபிள் தானே இருக்கு. ஸோ இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் திஸ் இந்த எலக்ட்ரான்ஸ். ஸோ திஸ் ஃபண்டமெண்டல் யூனிட் சார்ஜ் எலக்ட்ரான். எஸ், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்னா, இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இதுல எத்தனை இருக்கு சார் அப்படின்னா, Q which is equal to 5 electron அப்படின்னு சொல்லலாம், ஆர் Q which is equal to 7 electrons அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆர் இதுல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து n நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம எப்படி சொல்ல போறோம், Q which is equal to NE அப்படின்னு சொல்ல போறோம். அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஓகே, எஸ், ஸோ இருந்தாலும் நீங்க சார்ஜ்னா என்ன, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுன்றதுக்காக தான் சார்ஜ் கன்சர்வேஷன் சார்ஜ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தோம். ஓகே, ஸோ நாங்க கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜுக்கு இந்த ரைட் பண்ணி, இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணி, எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணா போதும். இதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1/2 மார்க். ஓகே, எஸ், பாருங்க டெஃபினட்டா புரியும் அப்படின்றத சார் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல ஒரு சூப்பர்பான கொஸ்டினோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ்.